அதிகாரம் 46. எகிப்துக்கு எதிராக. மக்களினத்தாரை குறித்து இறைவாக்கினர் எரேமியாவுக்கு அருளப்பட்ட வாக்கு. எகிப்தை குறித்தும் யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கீம் ஆட்சியேற்ற 4ஆம் ஆண்டில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் யூபிரதீசு பேராற்றங்கரையிலிருந்த கர்கெசிமியில் முறியடித்த எகிப்திய மன்னன் பார்வோன் நெக்கோவியின் படையை பற்றியும் அருளப்பட்ட வாக்கு. பரிசையும் கேடயத்தையும் தயார் செய்யுங்கள், போருக்கு புறப்பட்டு செல்லுங்கள், குதிரைகளுக்கு சேணம் பூட்டுங்கள், படை வீரரே அவற்றின் மீது ஏறுங்கள், தலை கவசங்களுடன் அணிவகுத்து நில்லுங்கள், ஈட்டிகளை தீட்டிக் கொள்ளுங்கள், மார்பு கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள். நான் காண்பது என்ன? அவர்கள் திகிலடைந்து புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள். அவர்களுடைய படை வீரர்கள் முறியடிக்கப்படுகின்றார்கள், திரும்பி பாராது தப்பி ஓடுகின்றார்கள் என்கிறார் ஆண்டவர். ஓட்டத்தில் வல்லோர் ஓடிப்போக முடியாது, படை வீரரும் தப்பியோட இயலாது. வடக்கே யூப்ரதீசு பேராற்றங்கரையில் அவர்கள் தடுமாறி கீழே விழுவார்கள். நைல் ஆற்றை போல் பொங்கி எழுந்து அலைமோதும் ஆறுகளென பாய்ந்து வரும் இவன் யார்? நைல் ஆற்றை போல் பொங்கி எழுந்து அலைமோதும் ஆறுகளென பாய்ந்து வருபவன் எகிப்தே. நான் பொங்கி எழுந்து மண்ணுலகை மூடிக்கொள்வேன், நகரையும் அதன் குடிகளையும் அழித்தொழிப்பேன் என அவன் சொல்லிக் கொள்கின்றான். குதிரைகளே பாய்ந்து செல்லுங்கள், தேர்களே விரைந்து ஓடுங்கள், படை வீரர்களே முன்னேறி செல்லுங்கள். எத்தியோப்பியரும் பூற்றியரும் கேடயம் ஏந்தட்டும், லீதியர் அம்புகளை தொடுத்து நாணேற்றட்டும். படைகளின் ஆண்டவராகிய தலைவரின் நாள் அந்த நாள். ஆண்டவர் தம் எதிரிகளை பழிவாங்கும் நாள். வாள் அவர்களை உண்டு நிறைவு கொள்ளும், அவர்களின் குருதியை குடித்து வெறி கொள்ளும். வடக்கு நாட்டு யூபிரதீசு பேராற்றங்கரையில் படைகளின் ஆண்டவராகிய தலைவருக்கு பலியிடப்படும். கன்னிப்பெண் எகிப்தே, கிளையாதுக்கு சென்று பொன் மெழுகு கொண்டு வா. பல்வகை மருந்துகளை நீ பயன்படுத்துவது வீணே, உன் காயங்கள் ஆறவே ஆறா. மக்களினத்தார் உன் இழிவு பற்றி கேள்வி உற்றனர், உன் அழுகுரல் மண்ணுலகை நிறைத்தது. படை வீரனோடு இடறிக்கொள்ள இருவரும் சேர்ந்து கீழே விழுந்தனர். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் எகிப்து நாட்டை தாக்க வருவதை பற்றி இறைவாக்கினர் எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. எகிப்தில் அறிவியுங்கள், மிக்தோலில் பறைசாற்றுங்கள், மெம்பிசிலும் தகபனகேசிலும் முரசறையுங்கள். அணிவகுத்து நில், தயாராயிரு, உன்னை சுற்றிலும் உள்ளவை வாளுக்கு இரையாகும் என கூறுங்கள். உன் படை வீரர் வீழ்ச்சி உற்றது ஏன்? அவர்கள் எதிர்த்து நிற்காதது ஏன்? ஆண்டவர் அவர்களை தள்ளிவிட்டதால் அன்றோ? அவர் பலரை இடறி விழ செய்தார், ஒவ்வொருவனும் அடுத்தவன் மீது விழுகின்றான். எழுந்திருங்கள், கொடுங்கோலனின் வாளினின்று நாம் தப்பித்துக் கொள்வோம், நம் சொந்த மக்களிடம் நம் தாய் நாட்டுக்கே திரும்பி செல்வோம் என்று சொல்லிக் கொண்டனர். வாய்ப்பை நழுவ விடும் வாயாடி என எகிப்திய மன்னன் பார்வோனுக்கு பெயர் சூட்டுங்கள். படைகளின் ஆண்டவர் என்னும் பெயருடைய மன்னர் கூறுகிறார், உயிர் வாழும் என்மேல் ஆணை, மலைகளுக்குள் தாபோர் போலவும் கடலோரத்து கர்மேல் போலவும் ஒருவன் ஆற்றலுடன் வருவான். எகிப்து வாழ் மகளே, அடிமைத்தனத்துக்கென மூட்டை கட்டிக்கொள். மெம்பிசு அழிந்து போகும், குடியிருப்பாரற்று பாழாய் போகும். எகிப்து ஓர் அழகான இளம்பசு, வடக்கினின்று உண்ணி ஒன்று அவள் மீது வந்து அமர்ந்து உள்ளது. அவள் நடுவில் உள்ள கூலி படையினர் கொழுத்த கன்று போன்றோர். அவர்களும் புறமுதுகு காட்டி ஒருமிக்க ஓடிவிட்டார்கள். அவர்களால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. அவர்களுடைய அழிவின் நாள், அவர்களது தண்டனையின் காலம் அவர்கள் மேல் வந்துற்றது. நழுவி செல்லும் பாம்பு போன்று எகிப்து சீறுகின்றாள். அவளுடைய எதிரிகள் வலிமையோடு அணிவகுத்து வருகின்றார்கள். மரம் வெட்டிகள் போல் கோடரிகளோடு அவளை எதிர்த்து வருகின்றார்கள். ஆள் நுழைய முடியாததாய் அவளது காடு இருக்கின்றது. எனினும் அவர்கள் அதை வெட்டுவார்கள்.
என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் வெட்டுக்கிளிகளை விட அவர்கள் மிகுதியானவர்கள், அவர்களை கணக்கிட முடியாது. எகிப்து வாழ் மகள் இகழ்ச்சிக்கு உள்ளாவாள். வடக்கு நாட்டு மக்களிடம் அவள் கையளிக்கப்படுவாள். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், இதோ நோ நகரத்து ஆமோனையும் பார்வோனையும் எகிப்தையும் அவளுடைய தெய்வங்களையும் அரசர்களையும் பார்வோனையும் அவனில் நம்பிக்கை வைப்போரையும் நான் தண்டிக்கப் போகிறேன். அவர்களுடைய உயிரை பறிக்க தேடுவோரின் கையிலும் பாபிலோனிய மன்னன் நெகபத்நேசர் கையிலும் அவனுடைய அலுவலர் கையிலும் அவர்களை நான் ஒப்படைப்பேன். அதன் பின்னர் முன்னாளில் போன்று எகிப்தில் மக்கள் குடியேறுவார்கள் என்கிறார் ஆண்டவர். ஆகவே என் ஊழியன் யாக்கோபே, அஞ்சாதே, இஸ்ரேலே கலங்காதே. ஏனெனில் தொலை நாட்டினின்று உன்னை நான் மீட்பேன். அடிமைப்படுத்தியுள்ள நாட்டினின்று உன் வழிமரபினரை விடுவிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமைதியிலும் பாதுகாப்பிலும் வாழ்வான். அவனை அச்சுறுத்துவார் எவருமிலர். என் ஊழியன் யாக்கோபே, அஞ்சாதே, நான் உன்னோடிருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். எந்த மக்களினத்தாரிடையே உன்னை துரத்தி அடித்தேனோ அவர்கள் அனைவரையும் முற்றிலும் அழித்தொழிப்பேன். உன்னையோ முற்றிலும் அழித்துவிட மாட்டேன். உன்னை நீதியான முறையில் தண்டிப்பேன். உன்னை எவ்வகையிலேனும் தண்டியாது விடேன்.